ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பியூர் மசாலா டேஸ்டி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த இட்லியை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இட்லியை வச்சு இட்லி உப்புமா தான் செய்யணுமா என்ன? இந்த மாதிரி ஸ்நாக்ஸும் செய்யலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு இட்லியெலாம் கட் பண்ணி வச்சிடலாங்க. வானலில் எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை இது மூணும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுடலாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நல்லா வணக்கி விட்டுட்டு கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் கறி மசால் தூள் இதையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுடலாங்க. பார்த்திங்கன்னா சூப்பராக வணங்கிடுச்சு. இப்போ இதில் அடுத்ததாக நம்ம இட்லி கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக ஆட் பண்ணிட்டோம். இது மேலே லேசாக மலைத்துளி மாதிரி தண்ணீரை விட்டுக்கலாம். விட்டுட்டு இதை நல்லா கிண்டி விட்டுடலாங்க. நான் இதில் செலவுத்தூள் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள், கறி மசால் தூள்லாம். ஏன்னா பாப்பாவுக்கும் தம்பிக்கும் கொடுக்கணும். அதனால் மேபி இதை பெரியவங்களுக்கு செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.